நேர மாட்ட நக்கர மாடு கெடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானுடா. வெல்கம் டு தெருவாழ்க்கை. நாங்கள் எங்கே போகிறோம்? ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு ட்ரெயினில் போகிறோம். அந்த லொக்கேஷன் தேவக்கோட்டைக்கு போகிறோம். தேவக்கோட்டைக்கு போகிறோம். ஸோ இங்கேருந்து நாங்கள் வந்து விளாக ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் இதுலேருந்து அப்படியே கண்டினியூ ஆகும். வாங்க ட்ரெயின் உள்ள போகலாம். வாங்க போறியா? 2 hours later. கைஸ், ஆக்சுவலாக நாங்கள் வந்து விழுப்புரம் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து ஒருத்தனை வந்து நாங்கள் வந்து ரிசீவ் பண்ணணும். அந்த புறம்போக்கு என்ன சொல்லிட்டான்னா ட்ரெயின் 5 நிமிஷத்தில் கிளம்பிடுவாங்க சொல்லிட்டு எங்களை பயமுறுத்தி விட்டான். நாங்களும் சொல்லு. ஆனால் இந்த ட்ரெயினில் வந்து 15 நிமிஷம் விழுப்புரத்தில் 15 நிமிஷம் நிற்கணும். எனக்கு ஆல்ரெடி தெரியும். நான் நிறைய டைம் போயிருக்கேன். ட்ரெயினில் ஊருக்கு நான் போயிருக்கேன் புறம்போக்கு. இருந்தாலும் அவன் என்ன சொல்கிறான், பயமுறுத்தி விட்டான். அவசரமாக போயிட்டு நாங்கள் போயிட்டு சரி இன்ட்ரோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் வந்து அவசரமாக ஏற்றி விட்டான் ட்ரெயினில். அப்புறம் உள்ளே போயிட்டு பார்த்தா அப்படியே உட்காந்து வேண்டியதாக இருக்குது சும்மா. ஆனால் ட்ரெயின் இன்னும் கிளம்பவே இல்லை. பாரு, நாங்கள் போகிற ட்ரெயின் இதுதான். விழுப்புரத்தில் இருக்கோம், ஆனால் இன்னும் கிளம்பவே இல்லை. இதுவா? இது வந்து ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். ஆனால் நாங்கள் ராமேஸ்வரம் வரைக்கும்லாம் போகல, தேவக்கோட்டை வரைக்கும் தான் போகிறோம். நான் கரெக்டாக கல்யாண விஷயமாக தான் போயிட்டுருக்கோம். ஆமாம், ஒரு கல்யாணத்துக்காக போகிறோம். சரி, இதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் விளாக. ஓகேவா? கண்டினியூ பண்ணலாம். உங்களை வந்து நெக்ஸ்ட் வந்து ட்ரெயின் உள்ள காட்டுறோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு. ஓகே, வாங்க போகலாம். நாங்கள் வந்து தேவக்கோட்டைக்கு வந்துட்டோம். தேவக்கோட்டைக்கு வந்துட்டு தேவா மாதிரி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்த ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கு. இந்த ட்ரெயின் தான். பாய் சொல்லிடுவேன் அந்த ட்ரெயின். பாய். நான் பேசுகிற மூட்டில் நல்லா அப்புறமா பேசுகிறேன். பஸ் ஏறினது இல்லை மட்டும் அப்படியே பேசி அறுத்துருவாரு எல்லாரையும். சரி, ஓகே ஓகே. நாங்கள் போயிட்டு இதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோம் விளாக். ஆக்சுவலாக நாங்கள் இப்போ தேவக்கோட்டை பஸ் ஸ்டாப்புக்கு ரீச் ஆகிட்டோம். வழக்கம் போல் இங்கே வந்து பாத்ரூம் கேவலமாக தான் இருக்குது. அதனால் இங்கே குளிக்கல. நாங்கள் தெரிஞ்சது தான் போட முடியும். எங்களுக்கு என்ன வருதோ அதான் போட முடியும். ஓகேவா? அதான் உண்மை. உண்மையை தான் சொல்கிறேன். வேறு ஏதாவது சொல்லணுமா? நீ எதுவும் பேச மாட்டேன். தொண்டை வலி இதுன்னு பேச முடியாது. இப்படியெல்லாம் பேசுவானுங்க. போனே தான் அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ வந்து பஸ் ஸ்டாப் பண்ணிட்டோன்றதை காட்டுறோம். அவ்வளோதான். ஓகேவா? பஸ் ஸ்டாப் பண்ணோம். பஸ் ஏறியாச்சு. ஹாய் சொல்றேன். மற்றவங்களாம் வந்து பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. ஹாய் சொல்றேன். ஹலோ ஹலோ ஹாய் எவ்ரிவன். இந்த கம்மால தான் நீ ஆமா ஏங்க இந்த கம்மாய்க்கு வாங்க. என்ன ஊர் இது? தேன் மாதிரி கடை தண்ணி மீனும் சேர்ந்து மிதக்குதுங்க. முன்னாடி போடா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து மண்டபத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஆமா, கல்யாணம் முடிஞ்சிச்சு கோயில்ல. இப்போ வந்து அவர் அனாசி வந்து ஜிபே இல்லை, என்ன பண்றது தெரியல. பிச்சை கட்டி தான் டிக்கெட் எடுக்க போறோம். அவர் மட்டும் ஜிபேல காசு வாங்கலாம், நடக்க வேண்டியதா. இதுக்கப்புறம் அவர் வந்து கேட்க ரொம்ப கஷ்டப்படும். இதெல்லாம் ரொம்ப சின்ன குழந்தை. அனில் 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 தாவுடா தாவு. காய்ஸ் இப்போ நாங்கள் வந்து
பழத்தை சுட்டு சாப்பிட போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. இன்னைக்கு பனம்பழம் கிடைச்சிது, அதனால் எடுத்தோம். அது சுட்டு அது சுட்டு சாப்பிட்றதுலாம் வந்து எடுத்துகிட்டு போகிறோம். இது எல்லாத்தையும் தீப்பெட்டி வாங்கியாச்சு, இதில் சாப்பிட கத்தி வாங்கியாச்சு, எல்லாம் வாங்கியாச்சு. அக்கா தான் ஒரே அறுத்துற வண்டி தான். இப்போ வாங்க போகலாம். கை வலிக்கிறான் புடிடாடி. காய்ஸ் இவங்க வர்ற மாதிரி தெரில காய்ஸ். நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். பாருங்க காய்ஸ். ஹலோ மலைப்பாலி போகிறவங்க எல்லாம் மட்டை பொறிக்கிட்டே போகிறோம். அந்த மட்டையில தான் நம்ம எரிய வைக்க முடியும். ஏன்னா வந்து இங்கே காட்டுறோம் காய்ஸ், நம்ம போகலாம் வாங்க. இங்கே வந்து மட்டை தான் கிடைக்கும் எரிக்கிறதுக்கு. நம்ம ஊரில் மாதிரி பிளாஸ்டிக்கு பேப்பர் அந்த மாதிரிலாம் கிடைக்காது இந்த ஊர்லலாம். கிடைக்கும், ஆனால் கதை விட்றாரு. இல்லைடா உண்மையிலே இதுதான் வறண்ட பூமி, பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக விவசாய நிலம், ஆனால் எதுவுமே போடல. லொக்கேஷனே பயங்கரமாக இருக்கும். வானம் பார்த்த பூமி அப்படின்னா வானம் பார்த்த போடுறது கரெக்டாக தெரியலடா. மழை டைமில் வரது தாண்டா. வானம் பார்த்த பூமினா ஒன்றும் இல்லை, மழை பெஞ்சா மட்டும் தான் இங்கே வந்து விவசாயம் நடக்கும். மற்ற ஊர் மாதிரி இப்போது ஆறு அதெல்லாம் ஓடிச்சுன்னா வந்து எல்லா டைமும் விவசாயம் பண்ணுவாங்க. ஆனால் இங்கெல்லாம் வந்து மழை பெஞ்சு அந்த சின்ன சின்ன குளம் பார்த்தியா, நம்ம காலையில் குளிச்சோம்ல, அந்த மாரி குளத்துல எதனாவது தண்ணி நிறைய தேங்கினா மட்டும் தான் இங்கெல்லாம் விவசாயம் பண்ணுவாங்க. இது வந்து வானம் பார்த்த பூமி. தமிழ்நாட்டில் இது வந்து மேடான பகுதி. மேடான பகுதி மேடான பகுதின்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் எந்த ஊரில் இருக்கோம்னா என்ன ஊர் பேருங்க? வந்து இது வந்து புதுக்கோட்டை. இது வந்து புதுக்கோட்டைக்கும் ராமநாதபுரத்துக்கும் நடுவில் காரைக்குடி. நம்ம என்ன ஊரில் இருக்கோம் அதை சொல்லி. இதுவா? இது ஏதோ ஒரு ஊர் அவ்வளோதான். மங்கப்பேட்டையா என்னது? மங்களங்குடி. மங்களங்குடி. மங்களம் சீனு மாதிரி மங்களங்குடி. ஆமாம், இந்த இடம் தான். இந்த பின்னாடி ஸ்பாட்டு தான். பாருங்க, நெருப்பு போடுறதுக்கு தோண்டி நிற்கிறாரு. ஒரே நிமிஷம் இருங்க, காட்டுறேன். ஏதோ தக்கூஸ் போகிற மாதிரி உட்காந்து நோண்டுகிறாரு. என்ன பண்ணுகிறார் சொல்லு. அதெல்லாம் யூஸ் ஆகும், அது எரியும் ஃபாஸ்ட்டாக. அதெல்லாம் சேர்ந்து எரிச்சுன்னா நிறைய எரியும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு நெருப்பு தேவையில்லை. நம்மளுக்கு நெருப்பு வந்து பனம்பழத்தை சுடுறா போதும். அங்கே ஒருத்த பாத்ரூம் அங்கே புறா எனக்கு தெரியுதா பின்னாடி? டேய், இங்க வேற அங்கங்க பொந்து பொந்தாரு பாம்புங்க வந்துறாதடா. ஏய் சிவா, அல்டிமேட் இங்க வா. கொளுத்துல மட்டும் தான் வரும். பாராது. இறங்குவோம் வாங்க. டேய். இங்க பாரு சிவா, இத பாரு டேய். இங்க காட்டா, இங்க போன் பாரு. இங்க காட்டா. இங்க வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன். ஒண்ணும் இல்ல, நான் இங்க வந்து நெருப்பு பத்த வைக்கலாம். நீங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் நோட் பண்ணீங்க. நீங்க என்ன நோட் பண்ணனா அது பாருங்க. உங்க கண்ணுக்கு தெரியுதான்னு தெரியல. இங்க பாருங்க. தெரியுதா? இந்த மாதிரி பொந்து இருக்கு. இதுல இருந்து பாம்பு வருமா என்னன்னு தெரியல. வந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டுறோம், ஓகேவா? ஆனா நாங்க ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க மாட்டோம் எங்க சேனலை பொறுத்த வரைக்கும். வீடியோ போடுறதே பெருசா, அதனால இந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டோம். அபாயம் இருந்துச்சுன்னா நான் வந்து தள்ளி போயிடுவோம். ஓகே, நான் உங்கள் பிஸ்கா ஏறிமா பார்ப்போம் வாங்க. பாம்புக்கே வந்துடும். அதில் மஜாவா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபோனு இதில் பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், எரிய ஆரம்பிச்சிருச்சு. எரிய ஆரம்பிச்சு இல்லை, டனல் வர மாதிரி நம்ம எரிய வைக்கின்ற நாய என்ன வரணும்? அது வந்து இந்த பிரச்சனை இல்லை. இல்லை அதுக்கு அது இருக்காது. ஃபர்ஸ்ட் அந்த இதெல்லாம் வெளி போடு. என்ன வெளி இந்த இதெல்லாம் அந்த அதெல்லாம் அதுனா மேனேஜர் சைடு போயிட்டு வந்தது தான். அது அவன் ஊருக்காரன் தான். அந்த ஊருக்காரன் தான். இந்த ஊரா? அன்பு கோபால். ஏய் அவள்தான் போட ஆரம்பிச்சா. சரி, இது கருகுது ஒரு பக்கம். அது போறோம். இதான் பனம்பழம். இதை வந்து போட்டு சாப்பிட போறோம். ஓகே, நெருப்பு இங்கே எரிஞ்சிருக்கு, அதில் போடுறோம். ஓகே, சீக்கிரமா செத்துருவாரு அவரு. சொல்ல சுருட்டி சுருட்டி அது திருப்பிலாம் விடணும்டா. அப்படியாடா? ஆமா, அப்படியே போட்டா ஒரு பக்கம் எரிஞ்சு கருகிடும்டா. பண்ண தெரியுமா தெரியாதா? இதெல்லாம் வேண்டாமாடா. திருப்பி போடு. திருப்பி போட சொன்னா சும்மா மேல தூக்கி விட்டு விட்ட.
நீ தான் ஆர்வமா வந்த வா அப்படின்ட்டு பண்ணப்போ போடுங்க 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 பாலா நெருப்பு அணைஞ்சிட போறாடி குப்பை போற மாதிரி போட்டுக்கிறீங்க. ஆக்சுவலாக காய்ஸ் நாங்கள் வந்து இப்போ அந்த பனைமரத்தை சுட்டுட்டோம். காய்ஸை விடுனா வேற என்ன சொல்றது. அந்த பழத்தை வந்து சுட்டாச்சு ஓகேங்களா. ஆனால் வந்து செம சூடாக இருக்குது இப்போது. அதில் கை வச்சோன்னா கையில் வந்து பொத்துரும். அதனால வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணு. கை வைடா நாக்கில் வச்சு பார்த்தா தெரிஞ்சிடா. நாக்கு பேச ஒண்ணுடா. ஓகே அது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து அதை வந்து சாப்பிட்ற வீடியோ காட்டுறோம். இன்னும் அதுக்குள்ள கையில் எடுத்துட்டா பெரிய வீரன்டா. வீரா சூரா இது பாகுபலி படம் பார்த்துருக்காங்க. ஓகே அது கொஞ்ச நேரத்தில் ஆறிடும். ஆறுனதுக்கு அப்புறம் நாங்கள் சாப்பிட்ற வீடியோ காட்டுறோம். ஓகேவா? என்ன சொன்னா அப்படி குத்திடுவாங்க. ஒழுங்கா பிரிங்க அன்பு. உட்கார சேப்பு பார்த்தியா? நக்கி பாரு, லைட்டா நக்கி பாரு. பிரிக்க மாட்டேன். இது பிரிக்கணும் தனியா. இந்த ஒரு கொட்டை அங்கே ஒரு கொட்டைக்குது. எங்கிட்டே வாங்கல. நான் பிரிச்சுட்டு சாப்பிட போறோம். இது என்ன உள்ள ஜில்லுன்னு ஏன் ஜில்லுன்னு இருக்கு? சாப்பிடு. ஒழுங்கா சுட்டமான தெரியல. வெளியே சூடாகுது, உள்ள ஜில்லுன்னு இருக்கு. கசகுதுடா. ஆமா அப்ப ஒழுங்கா சுடல. அப்படிலாம் இல்லையா? அப்ப கெட்டு போயிடுச்சா? ஒழுங்கா சுடலடா. கசப்பு இந்த பழமே அப்படிதான் போல. பழமே அப்படிதான் போல. ஜாதியானு தெரியல. ஏன் அந்த லாஸ்ட் எடுத்து அந்த படத்தை பிரிடா. நீ லாஸ்ட் எடுத்து அந்த படத்தை பிரி. நீ சாப்பிட்டு பாரு. கசகுதுடா அது. நீ சாப்பிட்டு பாரு. நானே சாப்பிடுறேன்டா. கசப்பு தான். ஃபர்ஸ்ட் நான் லைட்டா வந்து தோல் டேஸ்ட். இப்படி தான்டா இருக்கும் டேஸ்ட். ஏய் பணம் நல்லா இனிக்கும்டா டேய். எனக்கு பிடிச்சது கிஸ்கா மண்டை மாதிரி கிடையாது. மண்டை மாதிரி இது. அதனால சாப்பிடுறேன். செருப்பு மாதே ஸ்ட்ரீம்ல பிஞ்ச மண்டை வருமா தெரியுமா? பிஞ்ச மண்டனே கண்ணு அவன் பேர் பிஞ்ச மண்டை தான். மாதே ஸ்ட்ரீம் நம்பர் அனுப்பி போட்டான் பிஞ்ச மண்டன்னு. அப்புறம் பார்த்தா டிபியில் பார்த்தா அவன் இருக்கிறான். ரொம்ப இது நல்லா இருந்த மாதிரி இருக்கு. எல்லாம் ஒரே காய் தானா? அதான் எனக்கு இது கொஞ்சம் அந்த கசப்பு தெரியலடா. ஆக்சுவலாக இது நல்லா தான்டா இருக்குது. ஆக்சுவலாப்பா ஆக்சுவலா டிசிஎஸ் போனதுலேருந்து ஒரு வார்த்தை கற்றுக்குன்னு எல்லாருக்கிட்டையும் போட்டுருது. ரொம்ப நேரம்லாம் சுட மாட்டாங்கடா. இதை எடுத்துட்டு வந்தது நான். இது மணக்குதுடா. செம்ம வாசனை. இது மணக்குது. எடு இதே நல்லா தான்டா இருக்குது. போகிறேன் டேய் எதுக்குடா மண்ணு? எங்கடா இருக்கு? எதுதாடா? தெரிஞ்சு உங்கள் வீடு சென்னை வரைக்கும் வந்துருமா? வெந்து தந்து காடு. இது கலர் செம்ம. சீக்கிரம் பிச்சு தொலையா. நீ தீஞ்சதை போய் சாப்பிட்டா காசுக்கு தான் செய்யும். இந்த கொட்டை நல்லா இருக்கு. கீழே கூட ஏடா டேய் கிஸ்கா மாதிரி இருக்கடா மொட்டை. ஏய் இப்பதான் அப்படி பேசாத. இப்பதான் எனக்கு வருவேன். எடிட்டில் கொஞ்சம் பார்த்து பண்ணுடா. பேசினா நான் என்ன பண்ணுவேன்? பேட் கைஸ். சத்தியமா செம்மையாக்கும்டா. சத்தியமா சத்தியமா கிஸ்காவோட மூஞ்சி மாதிரி அந்த இதை மூஞ்சி முடிய பாருதான். கிஸ்கா மண்டே ஏதோ சேமா இருக்கான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? கிஸ்கா மண்டேனா கிஸ்கா யாருன்னு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அவன் மண்டே எதுவும் சேமா இருக்கான்ட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? மண்டே பார்த்துக்குவோம். நக்கு இது அப்படிதான் இருக்கு. கீழே போட்டுலாம் எடுக்குது இது. இல்ல வேணுமாடா திலக்கு கேட்டாலும் தர மாட்டேன். எவ்வளோ வேணுமா? பா பழம்னா அதான பழம். என்ன பழம்? அப்போ இங்கே எந்த தின்னு வந்துருக்கலாம் முடியல. இது ஹீட்டாக இருக்கு.
வாயை தவிர அது தாடியும் சேர்ந்து மேல சாப்பிடுது போல. அந்த பக்கம் வந்துருந்ததுல அதுதான் அந்த பழம் இதுவா இதுவா இல்ல கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு வேணும்னு சொல்லு. 2 கோட்டையாச்சு. அதுக்கும் 2 கொட்டை ஆக்சுவலாக ஆன் பண்ணியா ஆன்ல தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த பழம் தான் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக நாங்கள் மூணு பழம் வந்து சுட்டோம் ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழம் தான் வந்து பர்ஃபெக்டாக வந்து சுட்டிருக்கு. இதுதான் வந்து நல்லா பத்தி வரா பாரு. டேய் இந்தாரா டேஸ்டர் பண்ணிருக்கிறான். இதுதான் வந்து நல்லா இருக்கு ஓகேங்களா. உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. நான் இப்போ சாப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஏங்க பழம் சூப்பராக இருக்கு. நான் சாப்பிடவே இல்லை. சாப்பிடு. நார் அதிகமாக இருக்கு. அது நல்லா இருக்குடா சத்துள்ள. ஆக்சுவலாக இது இப்படி தான் இருக்கும் போல. எங்கள் பெஸ்ட் உட்காந்துருக்கான். ஜெகனே எங்களுக்கு இப்போ எல்லாரும் தெரிஞ்சதுனால கல்யாணம் பண்ணனால வீடியோ கால் பேசுறியா? முன்னாடி பேசுனேன் ஒரு நாள் ஆச்சு. முடியாதுடா. உனக்கு புரியாதுடி. இங்க பார்த்து பேசுங்க. இது இவ்வளோ நாள் பேசல இப்போ மட்டும் பேசுறேன். ஏய் இங்க திரும்ப அந்த பக்கம் உட்காந்து என்ன பண்ணுகிற? அவள்தான் நான் வந்து கிஸ்கா வந்து சாப்பிட மாட்டேன். அவனுக்கு இது கொடுத்து வைக்கல. இது வந்து சூப்பரா இருக்கு. இவன் சாப்பிட்றது எடு. இது பார்த்தாலே ஏன் தோறா அதெல்லாம் கேஷுவலா இருக்குடா. அது பாட்டு வரல. பிப்ரவரி எடுப்பு நான் சாப்பிடுவேன் சொல்லு. நானும் பண்றேன். அது மட்டும் சாப்பிட மாட்டேங்குது. ஆமா என்ன இங்கிலீஷ்ல என்ன சப்புனா என்ன இங்கிலீஷ்ல என்ன என்னன்னு தெரியல. தெரியல அது ஒரு மாதிரி ஆக்சுவலா இது அந்த மாதிரி அல்வா பண்ணி சாப்பிடுவானுங்க வேற. அல்வாவா? ஆமா அல்வா பண்ணி சாப்பிடுவாங்க. எனக்கு வேண்டாம். ஃபுல்லா என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொன்னு இருக்கு எடு. அப்படியே பழத்தை உரிச்சிட்டு இல்லை வேணாமா புளிஞ்சு அதுல வந்து அந்த கிரீம் மாதிரி வரும். கிரீமா? கிரீம் மாதிரி வரும். அந்த கிரீம் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா பாயில் பண்ணிட்டு அதுல நெய் அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வந்து சுகர் ஆட் பண்ணிவிட்டு சுகரு லைட்டாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து கேஷ்யூ நட்டு அந்த நட்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு நெய்யெலாம் அதான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி சொல்லிட்டேன்டா. அதெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹல்வா மாதிரி இருக்கும். எடுத்து சாப்பிட்டா எங்கே அந்த மாதிரி தாங்க இருக்கும். சரி ஓகே. நாங்கள் வந்து அந்த பனைமரத்தை சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் சுட்டதில் வந்து ஏதோ ப்ராசஸில் லைட்டாக தப்பு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே டீப்பாக வந்து இதுவும் ஆகலை, ஹீட் ஆகலை. மேலே இருக்கிறதுலாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உள்ளே இருக்கிறதுலாம் வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி வாயத்தோட அந்த பின்னாடி இருந்து வாய் சொல்லுங்க. ஆக்சுவலாக வாயை பார்த்தா உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. பனைமரம் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் இதோட அருமை. ஆக்சுவலாக நாங்கள் சுட்டது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பெரட்டி போட்டு ரொம்ப நேரம் வந்து அது சுடணும். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டோம். அதனால் மேலே மட்டும் நல்லா வெந்துருந்துச்சு. அந்த பாட்டு மட்டும் நல்லா இருந்துச்சு. உள்ளே எதுவுமே நல்லா இல்லை. எந்த பாட்டு? மேலே அந்த ஒரு லேயர், அதாவது ஒரு கொஞ்சம் அது உள்ளே போக நல்லா இல்லை. ஓகே நல்லா இல்லை மீன்ஸ் சுடலை, சூடாகலாம். கொட்டைக்கு மேலே நல்லா இருந்துச்சு, கொட்டைக்குள்ள நல்லா இல்லை. கரெக்ட். ஓகேங்களா? சத்தியமாக இந்த வீடியோட போட போகிறீங்க. அதெல்லாம் போடுவோம், பீப் போட்டு போடுவோம். என்னடா ஓகேவா? ஆனால் நல்லா இருந்தது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. நான் வந்து பல வருஷம் கழிச்சு சாப்பிட்றதுனால இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் இதை வந்து டேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. உண்மையிலே பேசுகிறேன் கிடைக்காம இருந்துச்சு. ஊருக்கு போனால் சூப்பராக இருந்துச்சு. என்ன வேணா ஊருக்கு போனாலும் நம்மளுக்கு வந்து ஊருக்கு போவோம். இது யார் எப்படியோ தெரியல, எனக்கு நல்ல ஃபீல். எனக்கு ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு பழம். அதனால எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. சூப்பராக ஊருக்கு போவோம். ஆனால் வந்து டைம் இருக்காது இதை எடுக்கிறதுக்கோ சாப்பிட்றதோ டைம் இருக்காது. ஆனால் வந்து இன்னைக்கு ஏதோ டைம் கிடைச்சது. நாங்கள் வந்து இது நல்லா இருந்துச்சு, ட்ரை பண்ணிட்டோம். நல்லா இருந்தது, சூப்பராக. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரா ட்ரை பண்ணிட்டோம். ஐஐடியில் 2-3 நாளைக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தேன்டா. அப்போ கூட எனக்கு இவ்வளோ நல்லா சாப்பிட்ட ஃபீல் இல்லை. சொல்லவா வேணும். நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் கிளிப். அதான் இங்க எடுத்த பழம் சூப்பரா இருந்துச்சு. இங்க எடுத்த பழம் நல்ல பழம். அது இந்த ஊருக்கு வந்து நாங்கள் வந்து மில்கி மிஸ்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஓகேவா? இப்போ வந்து நாங்கள் வந்து தானம் பண்ணியிருக்கோம் கண்ணு தெரியாதவருக்கு. பேசு. நல்லா இருக்கு. தர முடியாது.